My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 உடைய அப்ளிகேஷன் அதாவது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோவில் எதெல்லாம் அப்டேட் பண்ணலாம், எப்படி இந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ளே லாகின் பண்ணுறது, என்னென்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, NEET UG 2026 அஃபீஷியல் பேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரியும், அங்கே அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் கோ வித் த ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட், அதாவது லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோ அப்படிங்கிறத ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் வந்து உங்களுடைய கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஓடிபி அப்படிங்கிறத கேட்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ, இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ராட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கோ ஓடிபி அப்படிங்கிறது வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 செக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் சில விஷயங்களை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும், சில விஷயங்களை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. அதையும் அவங்க தெளிவாக ஃபஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு அதை நான் ஒன் பை ஒன்னாக காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் நம்மளால் இன்கம் டீட்டெயில்ஸையோ அல்லது நம்மளுடைய மைனாரிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் எதை சேஞ்ச் பண்ணலான்னா உங்களுடைய கேட்டகரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா அதையும் நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்டகரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, எக்ஸாமினேஷன் சிட்டி அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் 10th குவாலிஃபிகேஷன் அண்ட் 12th குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணதில் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த 2 டாக்குமெண்ட்டை தவிர அல்லது இந்த 2 இமேஜஸை தவிர மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் திரும்பவும் சப்மிட் பண்ணுறது அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கரெக்ஷன் நாட் அலவுட் அப்படிங்கிறது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டினுடைய ஃபிங்கர் பிரிண்ட். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் வந்து லெஃப்ட் ஹேண்டு தம் இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டேன் அல்லது நான் ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுடைய தம் இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டேன், நான் வந்து கம்ப்ளீட்டாக திரும்ப அப்டேட் பண்ண முடியுமானா ஃபிங்கர் பிரிண்ட்டை இப்போதைக்கு நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. 12th உங்களுடைய ரோல் நம்பரை நீங்கள் இப்போ கொடுக்க முடியாது. ஸோ 12th கம்ப்ளீட் டீடைல், ஸ்கூல் நேம், ஸ்கூலுடைய அட்ரஸ், பின்கோடு, டோட்டல் மார்க்கு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 10th மார்க் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூஆர் ரிப்பீட்டர் 12th மார்க் அண்ட் ரோல் நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு, எல்லா கரெக்ஷன்ஸும், அதாவது எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ப்ரிவ்யூ பேஜ் அப்படிங்கிறது வரும். இந்த ப்ரிவ்யூ பேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி பார்க்கணும். இதை கோத்ரூ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஃபைனல் சப்மிஷன் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த எல்லா டிக் பாக்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கேட்டகரி மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அட் த சேம் டைம் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது நான் தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தேன், இப்போ நான் வந்து அப்ராட்லேயே எழுதணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நான் அப்ராடில் கொடுத்துருந்தேன் நான் இந்தியாவிலே எழுதணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் இதை பேஸ் பண்ணி உங்களால் எக்ஸாமினேஷன் சிட்டியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து ஆப்வியஸ்லி என்டியை தான் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை அனுப்பிச்சி வைக்கலாம், அல்லது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடலாம். அதுக்குரிய பதில்களை அடுத்தடுத்த வீடியோலையும் நம்ம பார்த்தலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.